டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மம்மி, இதுக்கு பேரு தான் நெக் ஸ்ட்ரிச். இப்படி ஒரு ரவுண்ட், இப்படி ஒரு ரவுண்ட், இப்படி வந்தா என்னடா ஆகும்? சீக்கிரமா மேல போயிடலாம். நான் நாளுக்கு பஞ்சாயத்தா ரொம்ப சத்தமா இருக்கு. அட ஏன்டா போட நீ வேற. நானே இந்த உடம்பு தூக்கிக்கிட்டு நடக்க முடியாம நடக்கிறேன். இப்பதான் அர்னால்டு போறேன்னு போய் வேலையை போறேன். நீ எத்தனை வருஷம் கேட்க மாட்டா? நடிக்காத. உன்னோடைய நடிப்பு எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட நடிப்பு போடுபட்டாங்க. ஏமாந்துட்டா. நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்க பிரச்சனைக்கு நம்ம போய் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? நானே என் மாமியார் தொல்லை தாங்க முடியலன்னு தான் தனி கொடுத்துனோம் தான். அந்த குறையை நீக்கிறதுக்காக தான் இவன் வந்திருக்கான். இதுவன் எனக்கு 10 மாமியாருக்கு சாமான். கடவுளே, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அதை பார்த்து பயந்துடக்கூடாது, கஷ்டப்படவும் கூடாது. நம்ம நல்லா ஆழமா யோசிக்கணும். என்னடா யோசிக்கணும்? அந்த பிரச்சனைய யார் மேல தூக்கி போடலான்னு யோசிக்கணும். ரொம்ப அரிக்குது, பரவாயில்ல, நல்லா சுரியறதுக்கு வாட்டமா இருக்கு. அப்பா சூப்பர் டாடி. என்னடா ஆச்சு மம்மி? இந்த முள்ளு மந்தைய முடியெல்லாம் புடுங்கிடுச்சு மம்மி. வந்துட்டான் அவன் அப்பன மாதிரியே பண்றான் பர். கழுத வயசாவது, இதுக்கே திங்க தெரியல, இது பிள்ளைக்கு சுடி தருமா? எமோ எமோ இந்த பாருமா. என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, இந்த தடவை லீவு 2 நாள் வருது தொடர்ச்சியா. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? ஏன்பா? அந்த கிழவி நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கல, அதானா? அந்த கிழவியை போட்டு தள்ளிட்டு இன்னும் ஒரு 40 நாளைக்கு லீவ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். உன் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நீ என்ன பண்ண தொல்லையே போதும். உன்னை எங்கேயும் கூட்டு போக முடியாது. மூடிட்டு போய் படிக்கிற வேலை பார்ப்போம்.